அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம யூடியூப்ல சார்பு ஆய்வாளர்களுக்கான ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சரியாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து என்னதுங்க, சைக்காலஜியில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து 3 வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். சரியாங்க. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நிறையா பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து, சார் இந்த புதிர் கணக்குகள், அதுக்கப்புறம் வந்து புள்ளி விவர கணக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் நடத்துங்க சார், அதாவது பார் சார்ட் இருக்கும் பார்த்தீங்களாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்டாங்க. அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக அதை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். சரியாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதோட தொகுப்பு தான். ஸோ இந்த கிளாஸஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. இந்த கிளாஸஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எஸ்ஐயில் கேட்கப்பட்ட வினாக்கள், போலீஸில் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு டாபிக் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அந்த டாபிக் கீழே எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கோ அந்த வினாக்கள் எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், ஒரு காணொலியாக கொடுக்குறோம். சரியாங்க. ஸோ அது உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வடிவில் இது வந்து இருக்குங்க. என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற மெத்தட் எனக்கு வந்து தெரியணும். சரியாங்க. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், 24 மணி நேரம் கூட படிக்கலாம். பட் நீங்கள் படித்த விஷயங்கள் அங்கே எப்படி கொஸ்டினாக ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரியாங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உங்களுடைய பிஸி ஷெடியூலில் வந்து என்ன இருக்காது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்ப்போம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணாது. ஏன்னா படிப்போம், இன்னும் படிக்க நிறையா விஷயங்கள் இருக்கே அப்படின்னு நீங்கள் படிப்பை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற முக்கியத்துவத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. சரியாங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த இதில் நம்ம ரத்த உறவுகள் எடுக்கிறோங்க. சரியாங்க. ஸோ இந்த இதில் வந்து என்ன கொடுக்குறோம், நம்ம ரத்த உறவுகள் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ரத்த உறவுகள்லேருந்து கம்பல்சரியாக அவங்க என்னதான் டஃப்பாக கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சாலும் ரத்த உறவுகளில் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்டே ஆவாங்க. சரியாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த பிளட் ரிலேஷன் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான பார்ட்டு. அது எந்த பார்ட்டு கீழே தான் வரும் அப்படின்னா, நம்ம மனத்திறன் தேர்வுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களாங்க, அதாவது வந்து மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவோமா, அந்த மென்டல் எபிலிட்டி. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக மனத்திறன் தேர்வு மென்டல் எபிலிட்டி அவ்வளோதான் கொடுத்துருப்பான். சரியாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசனிங், நான் ரீசனிங் அவ்வளோதான் கொடுத்துருப்பான். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சப்டாபிக்ஸ் வந்து இருக்குது. புரியுதாங்க. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ மோக் டெஸ்ட் வந்து நம்ம வந்து நடத்தினோம். ஆல்ரெடி வந்து 25 மேல வந்து ஒரு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. சரியாங்க. முழுவதும் நம்மளுடைய குரூப் 4 பாடத்திட்டம் எப்படி இருக்குமோ அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக ஒரு குரூப் 4க்கான வினா எப்படி ஒரு வினாத்தாள் ரெடி ஆகுமோ அதே மாதிரி தான் நம்மளும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். சரியாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை சப்போஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் சார், அடுத்து என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஜூன் 1ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியாங்க. உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு. சரியாங்க. எப்படி நம்ம இருக்கோம், இந்த ஒரு 2-3 நாளில் நம்ம வேறு ஏதாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணுமா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த நம்பருக்கு 8754754444 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா வந்து என்னதுங்க 7845454747 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ இதுக்கான தகவல் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம எளிமையாக வந்து தேர்வை எதிர்கொள்ள முடியும். சரியாங்க. சரி வாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரத்த உறவுகளில் நம்ம வந்து இப்போ வந்து என்னதுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். டைரெக்டாகவே நம்ம கொஸ்டினுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ரத்த உறவுகள் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சிலர்லாம் வந்து என்னதுங்க, அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னது அப்ளை பண்ணுவாங்க. சரியாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த இரத்த உறவுகள் அதுக்கப்புறம் இதுக்கப்புறமா வரக்கூடிய திசைகள், இந்த ரெண்டுலையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, எந்த தவறுதலும் பண்ணக்கூடாதுங்க. எதுக்கு சார் இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா, சும்மா அப்ளை பண்ணுறவன் கூட இந்த ரத்த உறவுலையும் திசைகள்லையும் தப்பு பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், திசைகள் வடக்கு பக்கம்னா இந்த பக்கம் தாண்டா, தெற்குனா இந்த பக்கம் தாண்டா அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ரத்த உறவுகள், இவனோட அம்மாவோட மயனோட தம்பியோட மயன் அப்படின்னா வந்து என்னது எல்லாருக்குமே
ரத்த உறவுகள் பிளட் ரிலேஷன்ஸ் தெரியும். சரியாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதில் தவறு பண்ணிடக்கூடாது. சரியாங்க. ஒன்றுமே தெரியாதவன் சும்மா அப்ளை பண்ணவன் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவான். நம்ம குழப்பி என்ன பண்ணிடக்கூடாது, தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. சரியாங்க. கொஞ்சம் ரொம்ப கவனமாக எதிர்கொள்ளணுங்க ரத்த உறவுக்கு வினாக்களை. சரியாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரவியோட அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னாள். சரியாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் வினாக்கள் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லாமே ப்ரீவியஸ் இயர் வினா தான். ஒரு 11 வினாக்கள் எடுத்திருக்கோம். அந்த 11 மாடலில் தான் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கான். சரியாங்க. ஸோ இந்த 11 கொஸ்டினையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா போதும். இப்போ பாருங்க, ரவியோட அம்மா இங்கே பாருங்களேன், என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள், என்னுடைய அம்மா. சரியாங்க. இப்போ நான் இருக்கேங்க, என்னோட அம்மா, அம்மானா இப்படி மேலே எழுதிக்கிறணும். சரியாங்க. என்னோட அம்மாவுக்கு ஒரே மகள் தான் யாருங்க, ஒரே மகள். எப்படி எழுதுறேன் பார்த்தீங்களாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. என்னுடைய அம்மா, என்னுடையனா நான் தாங்க. அப்போ என்னோட அம்மாவோட ஒரே மகள். சரியாங்க. என்னோட அம்மா இருக்காங்க, அம்மாவோட ஒரே மகள் தான் யாரு அப்படின்னா ரவியோட அம்மா. கரெக்டாங்க. என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் தான் ரவியோட அம்மா. சரியாங்க. இங்க யார் இருக்கா, ரவியோட அம்மா இருக்காங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்காங்க, நான் ஒரு மகன் இருக்கேன். கரெக்டாங்க. நாங்க 2 பேரும் யாரு அப்படின்னா சகோதர சகோதரி. கரெக்டாங்க. நான் அண்ணனா இருக்கலாம், அவங்க தங்கச்சியா இருக்கலாம், இல்லாட்டி நான் தம்பியா இருக்கலாம், அவங்க எனக்கு அக்காவா இருக்கலாம். ஆக மொத்தம் நாங்க 2 பேருமே உடன் பிறந்தவர்கள். இது உங்களுக்கு தெரியணும். சரியாங்க. அப்படின்னு என்று கமல் சொன்னால். சரியாங்க. நான் யாருங்க, கமலுங்க. சரியாங்க. நான் தான் கமல். அப்ப நான் என்னோட அம்மாவோட ஒரே மக தான் ரவியோட அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் கமல். சரியாங்க. ரவிக்கு என்ன உறவு, இங்க தாங்க இந்த வினாவுல தாங்க எல்லாமே இருக்கு. சரியாங்க. கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னா ஒரு ரிலேஷன் வரும். ரவிக்கு கமல் என்ன உறவு அப்படின்னா அது ஒரு ரிலேஷன் வரும். புரியுதாங்க. அப்ப இங்க பாருங்க, என்று கமல் சொன்னால். சரியாங்க. கமல் ரவிக்கு என்ன உறவு அப்படின்னா கமல். சரியாங்க. ரவியோட அம்மா தானங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு மகன், அவன் தான் ரவி. கரெக்டாங்க. இந்த ரவிக்கு இந்த கமல் என்ன வேணும், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சரியாங்க. அப்ப அந்த ரவினா யாரு, என்னோட அக்கா மயன். கரெக்டாங்க. என்னோட அக்கா மயனா இருக்கலாம், இல்லாட்டி என்னோட தங்கச்சி பையனா இருக்கலாம். புரியுதாங்க. நான் நம்மளுடைய ரிலேஷனுக்காக நான் சொல்றேன். அப்ப கண்டிப்பாக இந்த ரவிக்கு இந்த கமல் என்னவாக இருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய தாய் மாமனா தான் அவர் இருப்பாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரியாங்க. ஸோ இந்த மாதிரி சார் இந்த டயக்ராம் போட்டால் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக டயக்ராம் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு தவறுமே வராதுங்க. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. சரியாங்க. அந்த தவறு வரக்கூடாதுன்னா டக்குன்னு என்ன பண்ணிடணும், டயக்ராம் போட்டுடணும். ஏன்னா 10லேருந்து ஒரு 30 வினாடிகளுக்குள்ள நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் 1 நிமிடங்கள் கூட உங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த 1 நிமிடத்துக்குள்ள நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். சரியாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்க, திரும்ப ஒரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியாங்க. இப்போ பாருங்க, ரவியோட அம்மா என்னுடைய அம்மாவிற்கு ஒரே மகள், என்னுடைய அம்மா. சரியாங்க. என்னோட அம்மா இருக்காங்க, என்னோட அம்மாவுக்கு ஒரே மகள். சரியாங்க. இது யாரு அப்படின்னா ரவியோட அம்மா, ஒரே மக அப்படின்ட்டாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு மக இருக்கா. சரி, அதுக்கப்புறம் நான் ஒரு மகன். சரியாங்க. அப்ப இங்க என்ன கேக்குறாங்க, இப்படின்னு யாரு சொன்னா, இவங்களுக்கு மயன் தான் ரவி. கரெக்டாங்க. இவங்க அம்மானா இவன் யாருங்க, மயன். அப்ப இந்த ரவிக்கு இந்த கமல் என்ன வேணும், இதை தான் கேட்குறாங்க. அப்ப அந்த ரவிக்கு கமல் என்ன வேணும் அப்படின்னா ரவியோட அம்மாவோட தம்பியா இருக்கலாம், அம்மாவோட அண்ணனா இருக்கலாம் கமல். சரியாங்க. அப்ப ரவிக்கு என்ன உறவு அப்படின்னா தாய் மாமன் அப்படின்ற உறவு. சரியாங்க. புரியுதாங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வினாங்க. சரியாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ அடுத்த சம் பாருங்க, ஆதித்யாவின் சகோதரி பானு. சரியாங்க. ஆதித்யா இருக்காங்க, ஆதித்யாவோட சகோதரி பானு. சரியாங்க. ஆனா இந்த ஆதித்யாவை பார்த்த உடனே நீங்க இங்க ஆணை தான் குறிச்சிருப்பாங்க, பெண்ணை தான் குறிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்களாம் நினைச்சுக்க கூடாது. சரியாங்க. ஆதித்யா என்ற பெண்ணின் சகோதரி அப்படின்னு சொல்ல கிடையாது. ஆதித்யாவோட சகோதரி பானு, அவ்வளவுதான்.
அப்ப சகோதரி அப்படின்னா நேர நேரம் எழுதிக்கங்க. சரியாங்க. இங்க ஆதித்யா இருக்காங்க. ஆதித்யாவோட சகோதரி வந்து யாருங்க? பானு. சரியாங்க. பானு அப்படின்றவங்க சகோதரி, அதனால ஒரு இவங்களோட சகோதரி. சரியாங்க. ஸோ நான் எழுதிக்கிட்டேன். அடுத்ததுங்க, பாரத் என்பவர் ஜெயந்தின் தந்தை ஆவார். சரியாங்க. ஜெயந்த் இருக்காரு. இப்போ இன்னொரு பாட்டுக்கு வந்துட்டான். சரியாங்க. ஜெயந்த், இந்த ஜெயந்தும் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஜெயந்த்னு இருக்கு, புரியுதாங்க. ஸோ ஆனா பெண்ணான்றதை நான் அடுத்து பார்த்துக்கிறேன். ஜெயந்தோட தந்தை. சரியாங்க. தந்தைனா மேலே வந்துடணுங்க. யாருங்க? பாரத். சரியாங்க. ஆண் தானங்க, அதனால வந்து ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி போட்டுக்கிறேன். இதே இது வந்து லேடிஸை வந்து நான் மென்ஷன் பண்ணும்போது சர்க்கிள் நான் போட்டுக்கிருவேன். சரியாங்க. இப்போ பாரத். அடுத்தது பாருங்க, நிலா என்பவர் பானுவின் தாயார் ஆவார். பானு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட தாய். தாய்னா மேல தானங்க போடணும். யாரு? நிலா. சரியாங்க. இவங்க வந்து ஒரு லேடி. அப்ப இவங்க வந்து நம்மளுடைய பாஷையில சொல்லணும் அப்படின்னா அம்மா. இவங்க யாருங்க? பானு அப்படின்னா மக. சரியாங்க. புரியுதாங்க. அடுத்ததுங்க, ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். பாத்தீங்களாங்க, சகோதரர்கள். இப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேருமே பையன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும். சரியாங்க. இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பினா இவங்களோட சகோதரிய தானங்க நான் பானுன்னு சொன்னேன். அப்ப கண்டிப்பா இவங்க 3 பேருமே யாராதான் இருப்பாங்க? உடன் பிறந்தவர்களா தான் இருப்பாங்க. இதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். சரியாங்க. அப்ப ஆதித்யாவா இருக்கட்டும், பானுவா இருக்கட்டும், ஜெயந்தா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே உடன் பிறந்தவர்கள். இப்ப கொஞ்சம் நீங்க நல்லா யோசிங்க. பானுவோட அம்மா நிலா, ஜெயந்தோட அப்பா பாரத். கரெக்டாங்க. இவர் வந்து யாருங்க? தகப்பன், அப்பா. சரியாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குமே அப்ப இவங்க 2 பேரும் யாரா இருப்பாங்க? கணவன் மனைவியா இருப்பாங்களாங்க. ஏன்னா பாரத்துக்கும் நிலாவுக்கும் பிறந்தவங்க தான் இந்த 3 பிள்ளைகள். புரியுதாங்க. ஸோ நம்ம அந்த உறவு முறையை கொண்டு வரும்போதே நம்ம டக்குன்னு இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருப்பாங்க. சரியாங்க. எனில் பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார்? சரியாங்க. பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார் அப்படின்னா பாரத்தோட ஒய்ஃபு தான் யாருங்க? நிலா. சரியாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பால்ல இருக்கக்கூடிய மனைவி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானது. இவ்வளோ பெரிய சம்ம பார்த்தோன்னே என்னடா அவ்வளோ பெருசாக கொடுத்துட்டாங்களே, எப்படா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரியாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி எடுத்துக்கோங்க. சரியாங்க. இதானங்க ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டு. சரியாங்க. இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது 2வது பார்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு புள்ளி ஃபுல் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வரைக்கும் தாங்க நான் பார்க்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அடுத்து இங்கே வரும்போது இது வரைக்கும் 3வது பார்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இது வந்து 4வது பார்ட்டு. சரியாங்க. ஒரு 4 பார்ட்டு சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பார்ட்டாக தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்போ பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார் அப்படின்னா மனைவியாக உறவாகிறார். சரியாங்க. திரும்ப ஒரு டைம் பார்ப்போமாங்க. திரும்ப ஒரே ஒரு டைம் சொல்கிறேன், ஏன்னா சம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுனால. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, ஆதித்யாவோட சகோதரி பானு. ஆதித்யா, இந்த ஆதித்யாவோட சகோதரி பானு. சகோதரின்னு சொல்லிட்டாங்க, அதனால இங்க இவங்களை வந்து லேடின்றதுக்காக சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். அடுத்து பாரத் என்பவர் ஜெயந்தோட தந்தை. சரியாங்க. இங்க ஜெயந்த் இருக்காரு. ஜெயந்தோட தந்தை வந்து யாருங்க? பாரத். சரிங்களா. அப்ப இவர் வந்து ஒரு ஆண். இவர் வந்து யாருங்க? அப்பா. இவர் வந்து அப்பா யாரா இருப்பா? இவர் மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம். ஸோ ஜெயந்த் தான் இருக்கு. அடுத்து நிலா என்பவர் பானுவின் தாயார் ஆவார். பானுவோட தாயார் தான் நிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து யாருங்க? அம்மா. இவங்க வந்து யாரு? மகள். அடுத்ததுங்க, ஆதித்யா மற்றும் ஜெயந்த் இருவரும் சகோதரர்கள். சரியாங்க. அப்ப சகோதரர்கள்னு சொன்னதுனால நான் இவங்க 2 பேரும் எப்படி எழுதிக்கிறேன்? சகோதரர்கள். அப்ப இவங்க 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னா கண்டிப்பா இவங்க 3 பேருமே யாரு தான்? உடன் பிறந்தவர்கள் தான். சரியாங்க. அப்ப பானுவுக்கு அம்மா, ஜெயந்துக்கு அப்பா. அப்ப இவங்க எல்லாமே ஒன்னா பிறந்திருந்தா இவங்க 2 பேரும் யாரா இருப்பாங்க? கணவன் மனைவியா இருப்பாங்க. இவர் கணவனா இருப்பாரு, இவங்க வந்து மனைவியா இருப்பாங்க. இப்ப கேள்வியை பாருங்க, பாரத்திற்கு நிலா எவ்வாறு உறவாகிறார்? பாரத்திற்கு நிலா என்ன உறவாகிறார்? மனைவி. அப்ப அது எங்கெங்க இருக்கு? ஆப்ஷன் பால்ல கொடுத்துருக்காங்க. புரியுதாங்க. ரொம்ப 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 எளிமையான ஒரு வினா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரியாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்க. அடுத்து பாருங்க, நம்ம ஒவ்வொரு காணொலியிலையுமே நம்ம சொல்றோம், நம்மளுடைய கணியன் பதிப்பகத்துல உங்களுடைய என்னதுங்க பல்துறைகளுக்கான தேர்வுகள் வந்து நீங்க வந்து எழுதுறீங்க. அந்த துறை
தேர்வுகளுக்கான அதாவது வந்து என்னங்க குரூப் 4 வேணும் சார், குரூப் 2 வேணும், குரூப் 1 வேணும், இல்லை குரூப் 7 வேணும், குரூப் 8 வேணும். சரியாங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் வேணாலும் இருக்கலாம், எஸ்ஐயாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம். ஸோ எல்லா வகையான அனைத்து வகையான போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான புத்தகங்கள் நம்மளுடைய கணியன் பதிப்பகம் மூலமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். சரியாங்க. இல்லை சார் நாங்கள் கால் பண்ணி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9944403331 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதே லேண்ட்லைன் வேணும் அப்படின்னா 04524294 அதுக்கப்புறம் 3144 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கலாம். சரியாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வினா வங்கியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து என்னதுங்க சார்பாய்வுகளுக்கான தேர்வாக இருக்கட்டும், இல்லாட்டி பொது தமிழாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி இல்லை சார் நான் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறேன், குரூப் 1 மெயின்ஸுக்கு படிக்கிறேன், எனக்கு சோசியல் இஷ்யூஸ் வேணும் சார் அப்படின்னா சோசியல் இஷ்யூ எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம வந்து நம்மளுடைய கணியன் பதிப்பகம் மூலமாக புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் ஆன்லைன்லையும் இல்லை நேரடியாக கால் பண்ணி ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியாங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது இப்போ ரீசெண்டாக கேட்ட எஸ்ஐ கொஸ்டினுங்க. ஏ இன்ட்டு பி என்றால் ஏ என்பவர் பி இன் சகோதரர். சரியாங்க. அதாவது ஏ இன்ட்டு பின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க, ஏ என்பவர் பியோட சகோதரர் அப்படின்னு அர்த்தம். சரியாங்க. பியோட சகோதரர். சரிங்களா. இவரோட சகோதரர் தான் ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க. அடுத்ததுங்க ஏ பிளஸ் பி, இது எதங்க குறிக்குது, ஏ இன்ட்டு பியை குறிக்குது. கரெக்டா. அடுத்தது ஏ பிளஸ் பி என்றால் ஏ என்பவர் பி இன் தந்தை. சரியாங்க. பியோட தந்தை தான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. சரியாங்க. இது எதை குறிக்குது, ஏ பிளஸ் பிஏ குறிக்குது. அப்படியானால் எம் என்பவர் சரியாங்க என்னின் சகோதரன் மகன். இதுதான் எனக்கான கேள்வி. சரியாங்க. ஸோ இதே அடிப்படையில் பார்த்தேன் அப்படின்னா ஆப்ஷன் பி எடுத்து பாருங்க. அழகா சிம்பிளா இருக்கும் பாருங்க. என்ன போட்டுக்கோங்க, இங்க கே போட்டுக்கோங்க. சரியாங்க. இங்க திரும்ப கே போட்டுக்கோங்க, இங்க எம் போட்டுக்கோங்க. முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ பாருங்க இது கரெக்டா இருக்கும் பாருங்க. இங்க பாருங்களேன், என் என்பவர் கே இன் சகோதரர். கரெக்டாங்க. ஏபிக்கு பதிலாக இவங்க வந்து இப்படியே மாத்தினீங்கன்னா எப்படி வரும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்றேன், என்னு. சரியாங்க. என் என்பவர் கே இன் சகோதரர். சரியாங்க. கேவோட சகோதரர் தான் என்னு. ஸோ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி வருதாங்க. கரெக்டாங்க. அடுத்தது பாருங்க, ஏ பிளஸ் பின்னா வந்து என்னங்க சொன்னேன், அதாவது அதிலே பாருங்க கே என்பவர் பி இன் தந்தை. சரியாங்க. கே என்பவர் வந்து என்னதுங்க பி சாரிங்க கே என்பவர் எம்மோட தந்தை. சரிங்களா. அப்ப எம் இருக்காரு, எம்மோட தந்தை வந்து யாரு அப்படின்னா கே. சரியாங்க. இப்ப பாருங்க எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன். சரியாங்க. என் என்பவர் எம்மின் சகோதர எம் என்பவர் என்னின் சகோதரன் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியாங்க. அப்ப எம் என்பவர் வந்து யார் அப்படின்னா என்னோட சகோதரனோட மகன் தான் எம்மு இருப்பாரு. புரியுதாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பால்ல இருக்கக்கூடிய என் இன்ட்டு கே பிளஸ் எம் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியா வரும். சரியாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறணும். இதே ரிலேட்டடாக தான் நான் இங்கே கொண்டு வர்றேன். சரியாங்க. அப்போ என் இன்ட்டு கே அப்படின்னா வந்து என்னங்க அவங்க தானங்க சொல்லியிருக்காங்க, என் என்பவர் கேயோட சகோதரர். சரியாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னதுங்க சகோதரன் அப்படின்னு அர்த்தம். சரியாங்க. சகோதரர்கள். அடுத்து ஏ பிளஸ் பின்னா என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பியோட தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியாங்க. ஏ என்பவர் என்னது பியோட தந்தை அப்படின்னா எம் என்பவர் என்னோட சகோதரன் மகன் அப்படின்றது வந்து எதுல வரும் அப்படின்னா ஆப்ஷன் பால்ல இருக்கக்கூடிய என் இன்ட்டு கே பிளஸ் எம் அப்படின்றதுல தான் மிகச்சரியா இருக்கும். ஏன்னா என்னோட சகோதரன் மகன் தான் எம் வந்து வருவாங்க. புரியுதாங்க. புரிஞ்சுக்கிறணும் நீங்க தான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியாங்க. அடுத்த சம் போவோமாங்க. அடுத்த சம் பாருங்க. ஆர் என்பவர். சரியாங்க. அதாவது நம்ம நேம் கொடுத்துட்டா நம்ம சிம்பிளா ஒர்க் அவுட் பண்ணிடுறோங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஏபிசியை கொடுக்கறது, இல்லாட்டி XYZ PQR இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கான டயக்ராம் நம்ம வரைய போறோம். சரியாங்க. ஆர் என்பவர் ஏ இன் சகோதரர். சரியாங்க. இப்ப ஏ இருக்காரு, ஏவோட சகோதரர். சரியாங்க. அப்ப இவர் ஆணு.
சரியாங்க. ஏன்றவர் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. அடுத்தது பாருங்க, எஸ் என்பவர் பியின் சகோதரி. சரியாங்க. அப்ப இங்க பி இருக்காங்க, பியோட சகோதரி. சகோதரினா சர்க்கிள் போட்டுக்கிறோமாங்க. அப்ப இவங்க வந்து யாரு? இவன் ஆறுன்றவர் சகோதரன், எஸ்ன்றவர் சகோதரி. சரியாங்க, புரியுதுங்களா? ஸோ இங்க கொடுத்துருக்கிறத நான் எழுதிட்டேங்க. பியோட சகோதரி தான் எஸ். அடுத்து ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். சரியாங்க, எஸ் இருக்காரு பாத்தீங்களாங்க, எஸ்ஸோட மகன் தான் ஏ. கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கிறணும். அப்ப இவரு ஒரு ஆணு. சரியாங்க, புரியுதாங்க? இவரும் ஒரு ஆணு. அப்ப இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. புரியுதாங்க? நீங்க தான் ஒரு இதை நோட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க எஸ்ஸின் மகன் தான் ஏ. அடுத்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் இடையே என்ன உறவு முறை? சரியாங்க, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்னங்க உறவு இருக்கும்? நீங்களே பாருங்க, எஸ்ஸோட மகன் தான் வந்து என்னதுங்க ஏ. இவங்க ரெண்டு பேரும் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இவனோட அண்ணனா இருக்கலாம், இவனோட தம்பியா இருக்கலாம். சரியாங்க. அப்ப இவனுக்கு அம்மானா, சரியாங்க, கரெக்டு தானங்க, இவன் மகன். அப்ப இவங்க வந்து யாரா இருப்பாங்க? அம்மாவா இருப்பாங்க. சரியாங்க. ஸோ அப்ப ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னா என்ன வரும்? இங்க ஒன்று தாய் வரலாம், இல்லாட்டி வந்து மகன் வரலாம். ஸோ தாயின்றது கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சில மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியாங்க. சரிங்க சார், தாயும் வருது மகனும் வருது, என்ன சார் போடணும்? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எதுல இருக்கோ அதை தான் நீங்க கொடுக்கணும். சரியாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஒரே உறவு வர்றது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாங்க? சரியாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய மகன் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க. ஸோ திரும்ப ஒரு டைம் சொல்லட்டுமாங்க. இப்ப பாருங்க, ஆர் என்பவர் ஏவோட சகோதரர். சரியாங்க, ஏவோட சகோதரர் தான். சரியாங்க. ஆனா எனக்கு ஏ யாருன்னு, அதாவது ஆனா பெண்ணான்னு தெரியாது. ஆனா ஆறுன்றவர் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டேன். அடுத்ததுங்க, எஸ் என்பவர் பியின் சகோதரி. பியோட சகோதரி, சகோதரினா லேடி தானங்க. அப்ப சகோதரி தான் எஸ். அப்ப இவங்க வந்து ஒரு பெண், அவ்வளவுதான். சரியாங்க. இப்ப ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். எஸ்ஸோட மகன் தான் ஏ. கரெக்டாங்க. இவன் வந்து மகன். அப்ப இவன் வந்து என்னதுங்க, ஒரு ஆணாக இருப்பான். சரிங்களா? ஸோ இவங்க யாரா இருப்பாங்க? இவனோட மகன் தானங்க. அப்ப இவங்க சகோதரினால அம்மாவா இருப்பாங்க. அடுத்ததுங்க, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை? அப்ப இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொன்னோமாங்க. இவனுக்கு இவங்க அம்மானா, இவனுக்கும் இவங்க என்னதான் வேணும்? அம்மா வேணும். அப்ப ஆருக்கு எஸ்ஸுக்கு என்ன உறவு முறை அப்படின்னா அம்மா மகன். சரிங்களா? அம்மான்றது இல்ல, மகன் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய மகன் அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். புரியுதாங்க? அவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு வினாங்க. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்களேன். ஒரு படத்தில் உள்ள, சரியாங்க, ஒரு படம் இருக்குன்றத நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப ஒரு படத்தில் உள்ள ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி தரன். சரியாங்க, தரன் கொடுத்துருக்காங்க. சரியாங்க. அப்ப நான் தரன்ங்க. நான் என்ன பண்றேன்னா, ஒரு படத்துல ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண்ணை சுட்டிக்காட்டி, இந்த பெண்ணு யாருன்னு தெரியுமா? இவரு என் கணவரின். சரியாங்க. அப்ப என் கணவருன்ட்டான். அப்ப இங்க தரன் அப்படின்றது யாரு? லேடியோட நேமு. சரியாங்க. எஸ்எஸ்சி இந்த மாதிரிலாம் எழுதுனீங்க அப்படின்னா இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்களாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இது ஆணு பெண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அவனே சொல்லியிருப்பான். அவங்களே சொல்றாங்க பாருங்களேன். தரன் ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி, நான் தாங்க இப்ப தரன். நான் வந்து என்னதுங்க, ஒரு பெண்ணை சுட்டிக்காட்டி இவங்க யாருன்னு தெரியுமா? அவரு என் கணவரின், என்னோட கணவர். சரியாங்க. என்னோட கணவர், கணவர்னா நீ என்னதுங்க, ஆண். சரியாங்க. என் கணவரின் மாமனாரின் தாய். சரியாங்க. என் கணவனோட மாமனார் யாருங்க? நல்லா யோசித்து பாருங்க. என் கணவரோட மாமனார்னா எனக்கு அப்பாவாங்க. எங்க அப்பாவை தானங்க அவர் வந்து மாமனார்னு சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டு. சரியாங்க, புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியாங்க. அப்ப என் கணவரின் மாமனார், மாமனார்னா என்னோட அப்பா. சரியாங்க. எங்க அப்பாவோட, சரியாங்க, மாமனாரின் தாய். இந்த பெண் யாரா? எங்க அப்பாவோட தாய். சரியாங்க, புரிஞ்சுக்கணும் நீங்க. புரியுதுங்களா? ஏன் என் கணவரின் மாமனார், என் கணவரோட மாமனார் யாருங்க? எங்க அப்பாவை தானங்க என் கணவர் வந்து மாமனார்னு சொல்லுவாங்க. அப்ப என் கணவரின் மாமனாரோட தாய். அப்ப எங்க அப்பாவோட அம்மா தான் அந்த பெண்ணு. கரெக்டாங்க, புரியுதாங்க? என்னோட அப்பாவோட அம்மா, அதுதான் அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய அந்த பெண்ணு. அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் தரனுக்கும் என்ன உறவு முறை? அப்ப எனக்கும்
அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னா எனக்கு பாட்டி. கரெக்டாங்க, புரியுதாங்க? ஏன்னா என் அப்பாவோட அம்மா நான் பாட்டின்னு கூப்பிடுவேன். சரியாங்க? அப்போ எங்கள் 2 பேருக்கு என்ன உறவு முறைனா எனக்கு அவங்க பாட்டி, அவங்களுக்கு நான் பேத்தி. சரியாங்க? ஸோ அப்போ இதில் எது கரெக்டாக வரும்னு சொல்லி பாருங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு உறவு தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பாட்டின்னு கொடுத்துருக்கணும், இல்லாட்டி பேத்தின்னு கொடுத்துருக்கணும். சரியாங்க? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பேத்தி அப்படின்றது தான். ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய பேத்தி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் தான். சரியாங்க? திரும்ப ஒரு டைம் சொல்லட்டுமாங்க? திரும்ப ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. என்னங்க சொல்லியிருக்காங்க? ஒரு படத்தில் உள்ள பெண்ணை சுட்டி காட்டி. அப்போ தரன் இருக்காருங்க. இந்த தரன் படத்தில் ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண் யாருன்னு தெரியுமா? இவர் என்னோட கணவரோட மாமனார். சரியாங்க? என்னோட கணவனோட மாமனார். மாமனார். சரியாங்க? அப்போ ஒரு ஆண். அப்போ இவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா இவர் அப்பா வேணும். சரியாங்க? அப்போ அப்பாவோட தாய் தான் வந்து இவங்க. சரியாங்க? அப்போ என்னோட அப்பாவோட தாய். அப்போ இவங்க எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பாட்டி வேணும். இவங்களுக்கு நான் என்ன வேணும் அப்படின்னா இவங்க லேடி தான். சரியாங்க? இவங்க பேத்தி வேணும். ஏன்னா என்னோட அப்பாவோட, சரியாங்க, என்னோட அப்பாவோட தாய் தான் அந்த பெண். புரியுதாங்க? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய பேத்தி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க? ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறலாங்க. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்களேன். அர்ஜுன் ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார். சரியாங்க? ஸோ அர்ஜுன் இருக்காரு. அர்ஜுன் வந்து ஆண். சரியாங்க? இந்த அர்ஜுன் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு. சரியாங்க? என்ன சொல்றாருன்னு பாருங்க. இவருடைய பேத்தி. நல்லா புரிஞ்சுக்கிறணும், இவரோட பேத்தி. சரியாங்க? அவரோட பேத்தினா என்னங்க அர்த்தம்? இப்போ நான் அர்ஜுன் இருக்கேன். சரிங்களா? இந்த பெண்ணு சொல்றாங்க இவரோட பேத்தி. சரி, இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு ஒரு பேத்தி இருக்காங்க. சரியாங்க? பேத்தினா அவங்களோட லேடி தான், இவங்களோட பேத்தி. அப்போ இவங்க யாரா இருப்பாங்க? இவங்களுக்கு பாட்டியா இருப்பாங்க. சரியாங்க? இவருடைய பேத்தி என் சகோதரரின், என் சகோதரர். நான் அர்ஜுனு, எனக்கு ஒரு சகோதரன் இருக்கான். அவன் பேரை வந்து நான் ஆனந்தன் வச்சுக்கிறேன். சரியாங்க? ஸோ அப்போ அவன் என்னோட சகோதரன். என்னுடைய சகோதரரின் ஒரே மகள். இந்த பேத்தி யாருன்னு தெரியுமா? என் சகோதரனோட ஒரே மக. புரிஞ்சுக்கிறணும் நீங்க. சரியாங்க? அர்ஜுன் என்ன சொல்றாரு அப்படின்னா அர்ஜுனு ஒரு பெண்ணை பற்றி இவ்வாறு கூறினார். சரியாங்க? இவரோட பேத்தி என்னோட சகோதரனோட ஒரே மக தான் இவரோட பேத்தி. அப்ப நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாங்க. புரியுதாங்க? நாங்க 2 பேரும் யாரு? அண்ணன் தம்பி. அப்ப இவன் எனக்கு அண்ணன் வச்சுக்கிறேனே, இல்லாட்டி தம்பி, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அண்ணனோட மக. சரியாங்க? என் அண்ணனோட மக அந்த பெண்ணுக்கு பேத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த பெண் எங்க 2 பேருக்கும் யாரா இருந்திருப்பாங்க? நீங்க தான் யோசிக்கணும். புரியுதாங்க? ஏன்னா என் அண்ணனோட மகளை அவங்க பேத்தின்னு சொல்றாங்க. கரெக்டாங்க? அப்ப நானும் இவனும் அண்ணன் தம்பி. அப்ப எங்க 2 பேருக்கு அவங்க யாரா இருப்பாங்க? அம்மாவா இருப்பாங்களாங்க? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா என்னோட அண்ணனோட மகளை பேத்தின்னு கூப்பிடுறாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க யாரா தான் இருப்பாங்க? அவங்க எங்க 2 பேரோட அம்மாவா தான் இருப்பாங்க. சரியாங்க? எனில் அர்ஜுனுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உறவு முறை? அப்ப அர்ஜுனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்னங்க உறவு முறை? இவன் மகன், அவங்க வந்து என்னதுங்க? அம்மா. அவ்வளவுதான். சரியாங்க? அப்ப ஏதாவது ஒண்ணுதான் கொடுத்துருப்பாங்க. பாருங்களேன், ஆப்ஷன் டில இருக்காங்க. ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய தாய். புரிஞ்சுக்கிறணும், இதெல்லாமே கேட்ட கொஸ்டின். அப்ப ரொம்ப எளிமையா அந்த சம்பளம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரியாங்க? அப்ப இவரோட பேத்தி என் சகோதரனின் ஒரே மகள். அப்ப நாங்க 2 பேரும் சகோதரன். என்னோட சகோதரனா என் அண்ணன் மக வந்து இவங்களுக்கு பேத்தி அப்படின்னா எனக்கு இந்த அம்மா என்ன உறவு வேணும் அப்படின்னா, அதாவது அந்த லேடி என்ன உறவு வேணும் அப்படின்னா எனக்கு அம்மா. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினாங்க. சரியாங்க? புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும். அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்தது பாருங்க, டியோட சகோதரர். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கறணும். சரியாங்க? டியின் சகோதரர் பி. இப்ப டி இருக்காப்ல. சரியாங்க? டியோட சகோதரர். சரியாங்க? சகோதரர் அப்ப ஆண். அடுத்து ஈயின் சகோதரி டி. சரியாங்க? ஈ இருக்காங்க.
ஈயோட சகோதரி டி டி இருக்காங்களாங்க, இவங்க யாரை அப்போ உருவப்படுத்திட்டான், சகோதரி அப்படின்னு சொல்லிட்டான். யாருக்கு சகோதரி, ஈயோட சகோதரி. சரியாங்க. இப்போ ஈயோட சகோதரி, ஆனால் ஈ ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. சரியாங்க, கொஞ்சம் நீங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது பாருங்க, எஃப்பின் சகோதரர் இ எனில். சரியாங்க, எஃப்போட சகோதரர் இ. இப்போ இவங்க யார் அப்படின்னா எஃப்போட சகோதரர். சரியாங்க. எனில் பிக்கு எஃப் என்ன உறவு. சரியாங்க. சரிங்களா. இது யாரு, சகோதரினா இவங்க பெண்ணு, இவனை வந்து சகோதரன் சொல்லிட்டாங்க ஆணு. சரியாங்க. ஆனா இவங்க ஆணோ இல்லை பெண்ணா எதுவுமே கொடுக்கல. கொஞ்சம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். சரியாங்க. எனில் பிக்கு எஃப் என்ன உறவு. சரியாங்க. பி அப்படின்றவன் ஆணு, இவன் ஆணா இருந்தா, ஏன்னா இவங்கெல்லாம் பாருங்களேன் எல்லாமே அண்ணன் தம்பியா தான் வந்திருப்பான் பாருங்க. ஸோ கொஞ்சம் இதாக போடுறேன் பாருங்க டயக்ராம. இப்போ பாருங்க, பியோட டியின் சகோதரர் அப்ப டி. சரியாங்க. இவர் யாருங்க, சகோதரன், அதாவது ஒரு ஆண். சரியாங்க. அடுத்தது ஈயின் சகோதரி டி. டின்றவங்க சகோதரி. யாருக்கு சகோதரி, ஈக்கு சகோதரி. சரியாங்க. அடுத்தது அப்ப சகோதரினா இவங்க யாருங்க, ஒரு பெண்ணுங்க. சரியாங்க. அடுத்து எஃப்பின் சகோதரர் இ, சகோதரர் தான் இ. சரியாங்க. எஃப் இருக்காரு. சரிங்களா. எஃப்போட சகோதரர் அப்ப சகோதரன் அர்த்தம். சரிங்களா, அதாவது ஆண். இப்ப எஃப்ன்றவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா பெண்ணான்னு தெரியாது. இப்ப பிக்கு இங்க இருந்து இங்க பார்க்க சொல்றான். பிக்கு எஃப் என்ன உறவு, பீன்றவன் ஆணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க ஆணா இருந்தா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லலாம், பெண்ணா இருந்தா இவங்க வந்து ஒன்னு அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அந்த மாதிரி சகோதரின்றத முடிச்சிடலாம். சரியாங்க. எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னா இவங்கள பாருங்க எல்லாமே சகோதர சகோதரி தான். சரியாங்க. அப்ப இவங்க ஆணா பெண்ணான்னு எனக்கு தெரியல, அதனால நான் எந்த ஆப்ஷனுக்கு தான் போகணும், ஆணுனா சகோதரன் போகணும், பெண்ணுனா சகோதரி போகணும். ஆனா இங்க இந்த எஃப்ன்ற நபர் வந்து ஆணா பெண்ணா எதுவுமே சொல்லல. அப்ப நான் ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சகோதரன் அல்லது சகோதரி, ஏன்னா அவங்க ஆணா இருந்தா சகோதரன், பெண்ணா இருந்தா சகோதரி. அப்ப எந்த ஆப்ஷனை தான் இதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய சகோதரன் அல்லது சகோதரி தான் இதுக்கு மிகச்சிறந்த பதில். புரியுதாங்க. இதிலே கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன் ஏலேவும் சகோதரன், ஆப்ஷன் பி சகோதரி, ஆப்ஷன் சி சகோதரன் அல்லது சகோதரி. அப்ப நீங்களா யூகிக்க கூடாது, சகோதரனா தாண்டா இருப்பான், சகோதரியா தாண்டா இருப்பான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சகோதரனாவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். புரியுதாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான பதில். ரொம்ப ஈஸிங்க. சரியாங்க. அடுத்ததுங்க, அடுத்து நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்க. சீதா ஒரு ஆணிடம். சரியாங்க. சீதா இருக்காங்க. இப்ப சீதா அப்படின்றவங்க ஒரு லேடி, அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆண்கிட்ட சொல்றாங்க. ஆண் அப்படின்னா இந்த மாதிரி வந்து என்னதுங்க ரெக்டாங்குலரா போட்டு வச்சுக்கோங்க. ஆணிடம் உங்கள் அம்மாவின். சரியாங்க. புரியுதாங்க. உங்களோட அம்மா. சரியாங்க. உங்களோட அம்மாவின் கணவரின், அம்மாவோட கணவர் யாருங்க, அப்பா தானுங்க. அம்மாவோட கணவர் வந்து யாருங்க, அப்பா. சரியாங்க. உன்னோட அம்மாவின் கணவரின் சகோதரி. சரியாங்க. கணவருக்கு இவங்களுக்கு யார் இருக்கா, ஒரு சகோதரி இருக்காங்க. சரியாங்க. அதாவது இந்த அப்பாவுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க. சகோதரி எனக்கு அத்தை, சீதாவுக்கு அத்தைன்னு சொல்லியிருக்காங்க இந்த சகோதரிய. சரியாங்க. புரியுதாங்க. எனில் அந்த ஆண் சீதாவிற்கு என்ன உறவு முறை, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரியாங்க. இப்ப என்னங்க சொல்லியிருக்காங்க, திரும்ப ஒரு டைம் டயக்ராம் போடுவாங்க. இப்ப சீதா ஒரு ஆண்கிட்ட சொல்றாங்க. சரியாங்க. என்ன சொல்றாங்க, உன்னோட அம்மாவின் கணவர் யாருங்க, அம்மாவோட கணவர் அப்பாவாங்க. சரியாங்க. அம்மாவோட கணவரின் சகோதரி எனக்கு அத்தை. சரியாங்க. இவங்களுக்கு யார் இருக்கா, ஒரு சகோதரி இருக்காங்க. சரியாங்க. எனக்கு இவங்க என்ன வேணும் அப்படின்னா அத்தை வேணும். சரியாங்க. எனக்கு அத்தை வேணும். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு. சரியாங்க. அந்த ஆண், சரியாங்க, சீதாவிற்கு என்ன உறவு, சீதாவிற்கு அந்த ஆண் என்ன வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. இவங்களோட சகோதரி எனக்கு அத்தை, எனக்கு அத்தடா
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உன்னுடைய அம்மாவின், புரிஞ்சுக்கிறணும், உன்னோட அம்மாவோட கணவரோட சகோதரி எனக்கு அத்தை. சரியாங்க? அப்ப உனக்கு அம்மா உனக்கு அப்பா, அவங்களோட சகோதரி எனக்கு அத்தை. சரியாங்க? அப்ப என் அத்தை எங்க அப்பாவோட தங்கச்சியா இருக்கலாம், என் அப்பாவோட அக்காவா இருக்கலாம். அப்ப நாங்க 2 பேரும் யாரு அப்படின்னா இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைகள். கரெக்டாங்க? புரிஞ்சுக்கிறீங்களாங்க? அப்ப இவங்க 2 பேருக்கும் 2 பிள்ளைகள் இருக்கு. ஒரு ஆண்மை இருக்கேன், ஒரு பெண்ணு இருக்காங்க. சரியாங்க? அந்த பெண்ணு தான் சீதா. சரியாங்க? எங்க 2 பேருக்கும் இவங்க யாரு தான்? இந்த அப்பாவோட சகோதரி அத்தை. அப்ப கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சகோதர சகோதரியா தான் இருப்பாங்க. கேள்வியை நல்லா பாருங்க. அந்த ஆண், இந்த ஆணு சீதாவிற்கு என்ன உறவு அப்படின்னா சகோதரனா இருப்பாங்க. சரியாங்க? கொஞ்சம் நீங்க மாத்தி யோசித்தீங்கன்னா மாமான்னு போடுவீங்க. சரிங்களா? அதுக்கு தான் ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கான். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்றேன், நீங்க என்ன தப்பு பண்ணுவீங்களோ அதுதான் ஆப்ஷன் ஏல வரும். அதுக்காக எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் ஏ வராதா சார் அப்படின்னா வரும். மெஜாரிட்டி ஆப்ஷன் ஏ வராது. புரியுதாங்க? ஸோ கொஞ்சம் நீங்க ஆப்ஷன் ஏவை எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா எதிர்கொள்ளணும். கரெக்டாங்க? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சகோதரன் அப்படின்றது தான். ஏன்னா இவங்களுக்கு இவங்க அத்தை, அப்ப இவே வழியில வரும்போது இவங்க அத்தையா தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இவங்க 2 பேரும் சகோதர சகோதரி. யாருக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க? சீதாவிற்கு அந்த ஆண் என்ன உறவு. அப்ப சீதாவுக்கு இந்த ஆண் சகோதரன் வேணும். கரெக்டாங்க? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறணும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்து பாருங்க, நம்மளுடைய கணியன் ஐஏஎஸ் அகாடமியில மார்னிங் பேஜ். சரியாங்க? அதாவது எஸ்ஐ சார்பு ஆய்வாளர்களுக்கான நியூ பேஜ் ஜூன் 3 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோங்க. சரியாங்க? புரியுதாங்க? ஸோ அப்ப நியூ பேஜுங்க. சரிங்களா? மார்னிங் பேஜ் 3 ஜூன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ என்னதுங்க, நிறைய பேர் என்கொயரி பண்ணி கேட்குறீங்க. சரியாங்க? ஸோ நீங்க மார்னிங் பேஜில் நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 3ஆம் தேதி நம்ம நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்றோம். இதில் ஜாயின் பண்ணி நீங்க பலன் அடைஞ்சுக்கங்க. ஸோ இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8754754444 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா 9995554353 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன, கோர்ஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸு, சரியாங்க, கொஸ்டின் எப்படி இருக்கும், எத்தனை தேர்வுகள் இருக்கும், எல்லா வகையான உங்களுடைய கொரிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியாங்க? ஸோ இங்கேயே நம்ம முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கோம். பாடத்திட்டம் வாரியாக என்ன பண்ணுறோம், 20 தேர்வுகள் வைக்கிறோம். திருப்புதல் தேர்வு 3 வைக்கிறோம். பாடம் வாரியாக 20, தமிழ் தகுதி தேர்வு 5 வைக்கிறோம். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ் 2 வைக்கிறோம். புக் பேக் 2 வைக்கிறோம். முழு திருப்புதல் தேர்வு என்ன வைக்கிறோம், 5 வைக்கிறோம். சரியாங்க? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு மேற்பட்ட தேர்வுகள் நம்ம இங்கே கிளாஸஸ்லேயே நம்ம ஆஃப்லைன்லையும் கொடுக்குறோம். சரியாங்க? ஆஃப்லைன் கிளாஸ் தாங்க நான் சொல்கிறேன். ஸோ 20 20 40, அதுக்கப்புறம் 45 50 52 54 56 59 டெஸ்ட்டு உங்களுக்கு டோட்டலாக கிடைக்குது. சரியாங்க? புரியுதாங்க? ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாடத்திட்டம் வாரியாக உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறோம், பாட வாரியாக. சரியாங்க? ஒவ்வொரு புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முழு திருப்புதல் தேர்வு இருக்குது, புக் பேக் இருக்குது, பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் இருக்குது. ஸோ என்னதுங்க, முழுமையாக ஒரு 100% என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். சரியாங்க? ஸோ உங்களுக்கு இதுக்கு இன்னும் அதிகமான உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. சரியாங்க? மறந்துடாதீங்க, ஜூன் 3 நியூ பேஜ் எஸ்ஐ பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. சரியாங்க? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பான முறையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியாங்க? தொடர்ந்து படிங்க. உங்களுடைய வெற்றிக்கு கணியன் என்றும் உறுதுணையாக இருக்கும். சரியாங்க? ஏ என்பது பியின் சகோதரி, பியோட சகோதரி தான் ஏ. சரியாங்க? பியோட சகோதரி ஏ. ஆனால் பின்றது ஆனா பெண்ணான்னு நமக்கு சொல்லலை, அது முக்கியம். ஆனால் பி ஏயின் சகோதரி அல்ல. அதுதாங்க நான் இப்போ சொன்னேன். அதாவது பியோட சகோதரி ஏப்பா, ஆனா பி ஏவோட சகோதரி அல்ல. சரியாங்க? அப்ப சகோதரி அல்ல அப்படின்னு சொல்லிட்டான். சரியாங்க? ஸோ அப்ப இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, அப்ப இவங்க கண்டிப்பா யாராதாங்க, சகோதரி இல்லைன்னா அப்ப இவங்க யாரா இருப்பாங்க, சகோதரனா தானே அங்க இருப்பாங்க. அப்ப எனில் ஏக்கும் பிக்கும் உள்ள உறவு முறை என்ன? அப்ப ஏக்கும் பிக்கும் என்னங்க உறவு இருக்கு, இவங்க சகோதரி இவன் சகோதரன், அவ்வளவுதான். அப்ப ஆன்சர் என்னதுங்க, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சகோதர
சகோதரி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். சரியாங்க. அதாவது ஏன்றவர் பியோட சகோதரி, ஆனால் பி வந்து ஏவோட சகோதரி அல்ல. நான் உங்களோட சகோதரி தான், ஆனால் நீங்கள் என்னோட சகோதரி கிடையாது. சரியாங்க. அப்போ நான் உங்களுக்கு சகோதரினா நீங்கள் எனக்கு சகோதரனா தானங்க இருப்பீங்க. புரியுதாங்க. ஏன்னா சொல்லிட்டாங்களே சகோதரி இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அப்போ சகோதரனா தான் இருக்க முடியும். அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன உறவு முறை அப்படின்னா சகோதர சகோதரி அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினாங்க. சரியாங்க. அடுத்து 10வது சம் பாருங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து, சரியாங்க, என்ன சொல்றாப்புலன்னு பாருங்க. ஒருவர்னா இப்படி வச்சுக்கிறேங்க. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு. சரியாங்க. இந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்றாருன்னா இவள் என்னன்னா ஒருவர் இருக்காரங்க, என்னோட தகப்பனாரின் பேரனின் மனைவி. என்னோட தகப்பனார்னா அப்பாவாங்க. அப்ப என்னுடைய தகப்பனாரோட பேரன் யாருங்க? என் பையனை தானங்க என்னோட அப்பா வந்து பேரையும் சொல்லுவாரு. நீங்க தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சரியாங்க. எல்லாம் விலாவரியா அவங்க கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களாங்க. அப்ப அதான் சொன்னேன், ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இந்த பெண்ணு என்னோட தகப்பனாரோட பேரன். சரியாங்க. அப்ப இவன் அதாவது எனக்கு மகன். சரியாங்க. எனக்கு ஒரு மகன் இருக்கான். ஆனா இவங்களுக்கு யாரா இருப்பான்? என் அப்பாவுக்கு அவன் பேரனா இருப்பான். சரியாங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கிறணும். என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. இவங்க தான் என்னதுங்க? அவனோட மனைவி. இப்ப என்ன கேட்கிறாங்க? எனில் அந்த பெண் அந்த நபருக்கு, அப்ப இந்த பெண்ணு இந்த நபருக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அந்த பெண் யாருங்க? ஏன் பையனோட ஒய்ஃபாங்க. என் பையனோட ஒய்ஃப் வந்து எனக்கு என்னங்க வேணும்? என்னோட மருமகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாமாங்க. ஸோ அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மருமகள் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரியாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்களாங்க? ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, இந்த பெண் யாருன்னு தெரியுமா? என்னோட தகப்பனோட பேரனோட மனைவி. அவ தான் இந்த பெண்ணு. அப்ப பேரன்னா யாரு? எனக்கு மயன், எங்க அப்பாவுக்கு அவன் பேரன். அப்ப என்னோட மயனோட ஒய்ஃபு இவங்க. அப்ப எங்க 2 பேருக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட மருமக தான் இந்த பெண்ணு. இதே இது கொஸ்டின் வைக்கலாம். அந்த பெண்ணுக்கு இந்த நபர் என்ன உறவு முறை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இந்த நபர் வந்து மாமனார் வேணும். புரியுதாங்க. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மருமகள் அப்படின்றது தான் ஆன்சர். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். நீங்க புரிதல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரியாங்க. சரிங்க. அடுத்தது பாருங்க. அரசு வேலை தான் உங்களது கனவு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். உங்களுடைய கனவை மெய்ப்பிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு வந்து என்னதுங்க எஸ்ஐ ஃப்ரீ யூடியூப் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, கேப்டன் அப்படின்ற பேர்ல. சரியாங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியாங்க. நீங்க என்னதான் நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாலும் படிச்ச விஷயங்களை நம்ம எப்படி ரிவைஸ் பண்றோம் அதுதாங்க நம்மளுடைய வெற்றி. சரியாங்க. அப்ப உங்களுடைய அரசு கனவை உங்களுக்கு, அதாவது அரசு வேலை அப்படின்ற கனவை உங்களுக்கு நினைவாக மாற்றுறது தான். புரியுதாங்க. அது கனவாக போயிடாம அதை வந்து நினைவாக, புரியுதாங்க, அதை உண்மையிலே நடத்தி காட்டுறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு உற்ற நண்பனாக உங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வெற்றிக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய உழைப்பை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை முறையாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலையில் நீங்கள் உட்கார்றத யாராலையும் தடுக்க முடியாது. சரியாங்க. உங்களுடைய கனவிற்கு எப்போதும் நாங்கள் வந்து என்னதுங்க உறுதுணையாக இருந்து உங்களுடைய அரசு வேலை கனவை உங்களுக்கு வந்து நிச்சயமாக வாங்கி கொடுப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதனால கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்னதுங்க இந்த கணியன் அகாடமி அப்படின்ற ஆப் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேஜஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து என்னதுங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து என்னதுங்க ஆர்ஆர்பி, எல்லாத்துக்குமே எஸ்ஐ, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கணியன் அகாடமி மூலமாக வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஆப் மூலமாக. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பயனடைஞ்சுக்கலாம். சரியாங்க. இதுக்கு மேலும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 7845454747 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எப்படி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்து பார்க்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அதில் தெரியப்படுத்துவாங்க. சரியாங்க. அடுத்ததுங்க லாஸ்ட் சம் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். இந்த பெண், சரியாங்க, இந்த பெண்
பெண் இருக்காங்க. என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி. ஸோ நம்ம போன சம்ம அப்படி கொடுத்தோம், இந்த சம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே மாற்றி கொடுக்குறோம். அங்கே தகப்பன்னு சொல்லியிருந்தா இங்கே அம்மான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். என் அம்மாவின், சரியாங்க, நான் இருக்கேன், என்னோட அம்மா, சரியாங்க, என்னோட அம்மாவினுடைய பேரனின் மனைவி. என் அம்மாவினுடைய பேரன் யாருங்க? என்னோட மகனை தானங்க எங்கள் அம்மா பேரன்னு சொல்லுவாங்க, சரியாங்க. நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கிறணும். ஸோ இவ யார் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு பேரன், சரியாங்க. பேரனின் மனைவி தான் இந்த பெண்ணு, சரியாங்க. இங்கே ஒரு பெண்ணு இருக்காங்க. இந்த பெண்ணு வந்து யாருன்னு தெரியுமா? என்னோட அம்மாவோட பேரனோட மனைவி என்று அருண் சொன்னார், சரியாங்க. புரியுதாங்க? இவர் யாரு என்று அருண் சொன்னார். எப்படி எனில் அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார்? அப்ப இந்த பெண்ணுக்கு அருண் எவ்வாறு உறவாகிறார்? நான் இப்பதான் சொன்னேன், போன சம்பளம் தான் அப்படி சொன்னேன். அதே கொஸ்டினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு அருண் என்ன வேணும் அப்படின்னா மாமனார் வேணும், புரியுதாங்க. ஸோ அப்ப ஒரு ஆணை குறிக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா உறவையும் வச்சிருப்பான் பாருங்களேன். தந்தை வச்சிருக்கான், தாத்தா வச்சிருக்கான், கணவர் வச்சிருக்கான், மாமனார் வச்சிருக்கான். கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், நல்ல ஃப்ரீ மைண்டோட நல்லா யோசிக்க தெரியணுங்க, புரியுதாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண கத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த பெண் எந்த பெண்ணு எனக்கு தெரியாது. அப்ப அந்த பெண்ணை அப்படியே வச்சுட்டேன். என் அம்மாவினுடைய பேரனின் மனைவி தான் இந்த பெண்ணு, சரியாங்க. என் அம்மாவினுடைய பேரன் யாருங்க? என்னோட மயந்த எங்க அம்மாவுக்கு பேரன், சரியாங்க. இவனோட மனைவி தான் இந்த பெண்ணு அப்படின்னு அருண் சொல்றியான், சரியாங்க. அருண் அப்படின்றவன் ஆணு, சரியாங்களா. அப்ப இந்த பெண்ணுக்கு இந்த அருண் என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த பெண்ணுக்கு அருண் யாரு? இவங்களோட அப்பா. அப்ப இந்த பெண்ணுக்கு இவன் மாமனார், அவ்வளவுதான், சரியாங்க. புரியுதாங்க? அப்ப நம்ம என்ன பண்ணோங்க, இந்த காணொலியில 11 வினாக்கள் எடுத்து இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையுமே உள்ள அழகா கொண்டு வந்துட்டோங்க, சரியாங்க. இந்த 11 வினாக்களை நீங்க பார்த்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, சரியாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க. ரத்த உறவுகள் கம்பல்சரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னதுங்க இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த காணொலியை முடிக்கும் போதே வந்து என்னதுங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ உங்களுக்கு வந்து ஆடாயிரும், புரியுதாங்க. தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய வெற்றிக்கு கணியன் என்றும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய கணியன் குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் மிக்க நன்றி.